ஒருவரின் புண்ணியத்தை எதை கொண்டு அளவிடுவது? அதாவது ஒருத்தர் பாவியா புண்ணியனான்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? எதை வைத்து அளவிடுவது? ஒரு அனுபவஸ்தர்கள் சொல்லுவாங்க, அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யப்படுவதெல்லாம் பாவம், அதை செய்கிறவன்லாம் பாவி. அடுத்தவர்களுக்கு நன்மை செய்வதெல்லாம் புண்ணியம், அதை செய்கிறவன்லாம் புண்ணியவன். இவ்வளோ தான் லாஜிக். அடுத்தவருக்கு தீங்கு செய்தால் அதெல்லாம் பாவம், அடுத்தவருக்கு நன்மை செய்தால் அதெல்லாம் புண்ணியம். ஒரு ஆளை நீங்கள் எதை வச்சு மதிக்கணும் அப்படின்னா அவரோட நிலைமையை வச்சு அல்ல. அவர் இப்போ கஷ்டப்படுறாரு, அவரை பார்த்தா நம்ம பாவம்னு சொல்லுவோம். பாவம் வேற, பாவி வேற. பாவம் அப்படிங்கிறது என்னன்னா முன்னாடி செய்ததுன்னு அர்த்தம், முற்காலத்தில் செய்தது, நமக்கு தெரியாமல் எப்போவோ செய்ததுன்னு அர்த்தம். பாவி அப்படின்னா தற்போது செய்கிறதார்னு அர்த்தம். இவ்வளோதான் விஷயம், நல்லா தெரிஞ்சுக்குங்க. கொடுத்து வச்சவன் அப்படின்னா ஏதோ ஜென்மத்தில் நல்லது செஞ்சுருக்காங்கன்னு அர்த்தம், நமக்கு தெரியாமல் எப்போ நன்மைகளை செய்திருக்காங்கன்னு அர்த்தம். அவன் புண்ணியவான்பா அப்படின்னாக்கா எப்போ யோகவான், அதிர்ஷ்டவான், புண்ணியவான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் முன்கூட்டியே என்ன ஏதோ நடந்ததுன்னு அர்த்தம். இப்போ செய்கிறத பார்த்து சொல்லணும். ஆக இது ரெண்டு வகையில், இது அனுபவஸ்தர்களே சொல்லக்கூடியதாக இருக்கும். ஜோதிடரா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, 12 கட்டம் கொண்ட ஒரு ஜாதகத்தில் 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், அதாவது 12 கட்டம் கொண்ட ஒரு கட்டத்தில் இந்த 1, 5, 9 லிங்க் பண்ணோம்னா அது திரிகோணமாக வரும், முக்கோணமாக வரும். இந்த முக்கோணத்தை வச்சு என்ன சொல்லலாம் அப்படின்னா, 1ஆம் இடம் என்பது இந்த ஜென்மத்தில் நம்மளோட சுபாவத்தை காட்டும், நல்லவனா கெட்டவனாங்கிற சுபாவத்தை காட்டும், புத்தியை காட்டும். இந்த ஜென்மத்தில் நம்மளுடைய சுபாவத்தை காட்டுவது லக்னம் என்பதாகும். அதுலேருந்து 5வது இடத்தை எடுத்துக்கிட்டா போன ஜென்மத்தில் நாம் செய்த பாவங்களை காட்டும். அதுலேருந்து ஒரு 5வது இடத்தை எடுத்துக்கிட்டு போனாக்கா அதுக்கு முந்தின ஜென்மத்தில், அதாவது 9ஆம் இடம், லக்னத்துலேருந்து 9ஆம் இடம், அதுக்கு முந்தின ஜென்மத்தில் செய்த புண்ணியங்களை காட்டும். போன ஜென்மத்தில் செய்த பாவம், அதுக்கு முந்தைய ஜென்மத்தில் செய்த புண்ணியம், இந்த ஜென்மத்தில் சுபாவம், இது 3 சேர்ந்தது தான் நம்மளோட வாழ்க்கை. சில பேர், உங்களோட கேள்விக்கெல்லாம் அர்த்தம் நான் புரிஞ்சுக்கிட்டு தான் நான் சொல்கிறேன். சில பேர் நல்லவன் மாதிரி இருக்காங்களா, இல்லை நல்லவனே இல்லைன்னு நல்லாவே தெரியுதா, ஆனால் அவங்களும் சுகபோகமாக சுகித்து வாழ்வார்கள். எப்படி ஒரு ஆள் இவ்வளோ மோசமான குணாதிசயங்களோட சுகபோகமாக வாழுறாங்கன்றது தான் அவங்களோட சந்தேகம். மோசமான ஒருவர் எப்படி சுகபோகமாக வாழ்கிறார்? இன்னொரு பக்கம் அவர் பாவம் ரொம்ப நல்லவர், ஆனால் அவர் ஏன் எப்பவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறதும் உங்களோட கேள்வி. இதை எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, 9ஆம் இடத்தை போன ஜென்மத்துக்கு முந்தைய ஜென்மமாக வச்சு அதை இப்போ பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க. பாக்கியம் அப்படிங்கிற இடம், அதை யோகஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த இடம் ஒரு ஆளுக்கு நல்லா இருந்ததுன்னா அவங்க சௌபாக்கியம் பெறுவார்கள். சௌபாக்கியம்னா என்ன? இந்தியில் எண்ணிட்டே வந்தேன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 அப்படின்னு வரும். இந்த சோலாவை தான் சௌ, 16 வகையான பாக்கியம்னு அர்த்தம் சமஸ்கிருதத்தில். 16 வகையான பாக்கியங்கள். அது என்ன பாக்கியம் அப்படின்னா, 8 செல்வமும் 8 சுகங்களும் சேர்ந்தது 16 பாக்கியமாகும். சௌபாக்கியம் என்பது 8 செல்வம், 8 சுகம். இது என்ன? அது அரசாங்கத்தோட தயவு அப்படின்னு அர்த்தம், அல்லது தொடர்புன்னு அர்த்தம்.
அல்லது வேலைன்னு அர்த்தம், அல்லது அரசாங்க உதவின்னு அர்த்தம். ரெண்டாவது பிள்ளைகள். மூன்றாவது சுற்றம். சுற்றம்னா நிறைய உறவுக்காரங்க, உறவு நட்பு, இது ரெண்டும் சேர்ந்தது சுற்றம்னு அர்த்தம். நாலாவதா பொன். பொண்ணுன்னா தங்கம், வெள்ளி போன்றது. இந்த பொண்ணு மட்டும் இல்லை, வெள்ளி தங்கத்தோடு சேர்ந்து நவ ரத்தனங்களும் இருக்கணும் ஒருத்தர் வீட்டில். அது ஐந்தாவது மணின்னு சொல்லக்கூடியது. தங்கம் வெள்ளி மட்டும் இல்லாமல் ஐந்தாவதாக நவரத்னங்கள் இருக்கணும். ஆறாவதா தானியங்கள் இருக்கணும், எல்லா வகையான தானியங்களும் வீட்டில் இருக்கணும். ஏழாவதா வாகனம் இருக்கணும். எட்டாவதா உதவிக்கு வேலையாட்கள் இருக்கணும். இந்த 8மே செல்வம்னு பேர். திருப்பி சொல்கிறேன், அரசு, பிள்ளை, உறவு, நட்பு, பொன்பொருள், நவரத்தினம், தானியம், வாகனம், உதவியால், இந்த 8ம் இருந்ததுன்னா அது செல்வங்களாக இருக்கும். இந்த 8ம் பெற்றவர் ஒரு செல்வந்தர்னு பேர். அதுக்கு கீழே 8 வகையான சுகங்கள். சந்தோஷங்கிறது என்ன, சுகன்றது என்ன, ஆனந்தம்ங்கிறது வேற, சுகம்ங்கிறது வேற. பெண் அதாவது வாழ்க்கை துணை. ஆடை, அணிகலன், அதாவது பொண்ணு, ஆடை, அணிகலன். அது பொண்ணு இல்லை, பெண். பெண்ணுன்னா வாழ்க்கை துணை, மற்றும் நல்ல ட்ரெஸ் எல்லாம் இருக்கணும், துணிமணியெல்லாம் இருக்கணும், பொண்ணும் பொருளும் இருக்கணும், உணவு பஞ்சமில்லாமல் இருக்கணும், சுவைக்கணும். சுவைக்க முடியலன்னு வச்சிங்களேன், சில பேருக்கு தங்கம் போட்டால் அலர்ஜி, வெள்ளி போட்டால் அலர்ஜின்னுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு ட்ரெஸ்ஸு போட்டாலுமே அலர்ஜி தான். ட்ரெஸ்ஸே போடாமல் கீழே வரைக்கும் ஏதோ கட்டிக்கிட்டு அப்படி இருப்பாங்க. காட்டன் மட்டும்தான் போடும், ஒரு பட்டு கூட போட முடியாது, வேறு எதுவும் போட முடியாது, உடம்பெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஆளும் இருக்காங்க. அணிகலன், உணவு, நல்ல உணவு வகை, ருசியாக சாப்பிட்றது. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பான் போடணும், தாம்பூலம், தாம்பூலங்கிறது. பரிமளம், சென்ட் அடிச்சுக்கிறோம்ல, அந்த மாதிரி வாசனை திரவங்கள் இருக்கணும். இசை கேட்க நேரம் இருக்கணும், கேட்கணும். நல்ல படுத்து தூங்குறதுக்கு பெட்டு இருக்கணும். தரையில் படுத்தோ, கட்டந்தரையில் படுத்து தூங்குறது நல்ல மலர் மஞ்சமாக இருக்கணும். ஆக இந்த 8 சுகமும் இருந்ததுன்னா, ஏற்கனவே 8 செல்வம், இந்த 8 சுகம், இந்த 8 சேர்ந்தது 16 பாக்கியமாகும். பாக்கியம் 2 வகை, செல்வம் 8, சுகம் 8, 2 சேர்ந்தா பாக்கியம். மொத்தம் சேர்ந்தா 16 சேர்ந்து 16 செல்வம்னு தமிழில் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி இது 16 சௌபாக்கியமாக இருக்கு. இதுதான் சௌபாக்கியம்னு பேர். இதை எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, லக்னத்துக்கு 9ஆம் இடம் எவ்வளவு வலுவாக இருக்கிறதோ இவைகளெல்லாம் கிடைக்கும். இதில் எது குறைஞ்சாலும் அவங்க பூர்ணம் பெறவில்லைன்னு அர்த்தம். இந்த ஜென்மத்தில், பூர்வ ஜென்மத்தில், அதுக்கு முந்தைய ஜென்மத்தில் பல பேருக்கு நன்மை செய்தவர்களுக்கு தான் இதெல்லாம் கிடைக்கும். சும்மா ரோட்டில் திரிஞ்சிட்டேன், திடீர்னு விபரீத ராஜயோகம் மாதிரி டீ கடையில் வேலை செஞ்சு திடீர்னு சூப்பர் ஸ்டார் ஆயிடுறது, இதெல்லாம் புண்ணியத்தின் பலன். திடீர்னு ஒரு நாள் மந்திரியாக இருந்து, ஒரு நாள் கபால்னு நேற்று வரைக்கும் எங்கேயோ இருந்தவர் திடீர்னு சிஎம் ஆயிடுறது, இதெல்லாம் இந்த சௌபாக்கியங்கள்லாம் எதுன்னா, எப்போ நம்ம செய்த நல்ல காரியங்களால் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள். இதை தான் அதிர்ஷ்ட வாய்ப்புன்னு சொல்லுவோம், யோகம்னு சொல்லுவோம், பாக்கியம்னு சொல்லுவோம். நம்மளோட எஃபெக்ட்டுக்கு மீறி கூட, அல்லது நமக்கு தகுதிக்கு மீறி கூட, எஃபர்ட்டுக்கு மீறியும் தகுதியே இல்லாதவனு கூட சுகபோகமாக வாழறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஒரு பதவி இருக்கும், அந்த தகுதியே இல்லாமலாம் அந்த பதவியில் உட்காந்துட்டு இருப்பான். ஒன்றும் இல்லை, ஒரு பேங்க் கேஷுக்கு போங்க, அதை ஒரு 2 நோட்டை என்ன தெரியாமல் 2 நோட்டுக்கு கால்கட்டை தட்டின்னு இருப்பான். இவெல்லாம் எப்படி அங்கே உட்காந்தான்? ராஜயோகம். அரசாங்கத்தில் வேலை செய்வானுங்க, ஒன்றுமே தெரியாமல்.
ஆக எப்படி எல்லாம் அரசாங்கத்தையே நடத்துகிறாங்க, ஒரு ஒரு ஜென்ரல் நாலேஜ் கூட இல்லாமல் அரசாங்கத்தை நடத்துகிறவங்களா இருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா இதெல்லாம் சௌபாக்கியங்கள் எப்படி கிடைக்குது அப்படின்னா, போன ஜென்மத்துக்கு முந்தைய ஜென்மத்தில் அவங்க செய்த புண்ணியங்கள் அவங்களே வந்து சேரும். அதை வந்து முன்னோர் ஸ்தானம்னு சொல்லுவோம். 9ஆம் இடம் தான் பித்ரு ஸ்தானமும் கூட. அதுதான் அப்பாவுக்கு அப்பா ஸ்தானமாகவும் இருக்கும். பித்ருஸ்தானம்னா அப்பா, பிதானா அப்பா, அப்பா ஸ்தானம். அதான் முன்னோர்களுடைய புண்ணிய பலம்னு சொல்கிறது. அந்த முன்னோர் யாரும் இல்லை, அந்த குடும்பத்திலேயோ அல்லது நாமளே தான் தாத்தாவோ கொள்ளு தாத்தாவோ எழு தாத்தாவோ பிறந்து செய்த புண்ணியத்தை தான் நாம் இப்போ அனுபவிக்கிறோன்னு அர்த்தம். இதுதான் 9ஆம் இடத்தோட பலன், பாக்கியஸ்தானத்தோட பலன். அதை அனுபவிக்கிறதுக்கு நல்லவனாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த ஜென்மத்தில் சுபாவம் நல்லபடியாக இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. அப்போ செஞ்சது வரைக்குமே போதுமானது. அதையே இப்போ அனுபவித்து அந்த புண்ணியத்தெல்லாம் காலி பண்ணுறதுக்காக பிறந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ செய்த புண்ணியத்துக்கான பலனை இப்போ சொர்க்க வாழ்க்கை வாழ்ந்து காலி பண்ணுறதுக்காக பிறந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். புண்ணியங்களை அனுபவிக்க கரையும். இதுதான் அது. அடுத்ததாக இந்த பாவத்தை பற்றி சொல்கிறேன். 5ஆம் இடத்தை பூர்வ ஜென்மஸ்தானம்னு சொல்லுவோம். அதில் எதை எடுத்துக்கிறது அப்படின்னா, சுபமாக இருந்ததுனாக்கா நல்லது, ஒன்று நியூட்ரல்னு அர்த்தம். அசுபமாக இருந்ததுன்னா பாவம் செஞ்சுருக்கோன்னு அர்த்தம். போன ஜென்மத்தில் செய்த பாவங்கள் பெற்றோர் கர்மா பிள்ளைய வந்து சேரும்னு சொல்லுவாங்க. பெற்றவர்களுடைய கர்மா பிள்ளைய வந்து சேரும். போன ஜென்மத்தில் என்னென்னலாம் பாவம் செஞ்சுக்குமோ அதுக்கான பலன்களை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க வேண்டியது வரும். போன ஜென்மத்தில் எவனோ தெரியாத ஒருத்தன், ஒன்றுமே தப்பே பண்ணாத ஒருத்தவனை மாட்டி விட்டுட்டு அவனை தண்டனை அனுபவிச்சுட்டு நம்ம தப்பிச்சு வந்திருந்தோம் அப்படின்னா, இந்த ஜென்மத்தில் சும்மா உட்காந்துருக்கும்போது நம்ம மேலே வீண் பழி வந்து தண்டனை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். போன ஜென்மத்தில் ஊரை ஏமாற்றி சொத்து பத்தெல்லாம் சேர்த்து வாழ்ந்துருந்தவனா வட்டி விட்டு வாழ்ந்தோம்னா இந்த ஜென்மத்தில் வட்டியாக கட்டிக்கிட்டு வருவோன்னு அர்த்தம். எப்போ வரைக்கும்? அப்போ சம்பாரிச்சது வரைக்கும் மொத்தம் இப்போ போகணும். நீங்கள் சம்பாதிக்கிறதுலாம் வட்டியாக தான் போகணுன்னு அர்த்தம். போன ஜென்மத்தில் கலப்படங்களெல்லாம் பண்ணி வாழ்க்கையை நடத்தி இருந்தாங்க. உணவுப் பொருட்கள்லையோ மருந்துகள்லையோ கலப்படங்களை செய்து வாழ்ந்திருந்தால், உணவுப் பொருட்கள்லையோ மருந்துகளிலேயோ கலப்படங்களை செய்து வாழ்ந்திருந்தால் இந்த ஜென்மத்தில் நோய் நொடியாக வரும். சரியான கூலியை கொடுக்காம போன ஜென்மத்தில் பல பேரை வேலை வாங்கியிருந்தா இந்த ஜென்மத்தில் நமக்கு கை கால் சரியாக விளங்காமல் போகும். கை காலில் வலி வர்றது, நோய் வர்றது, நடக்க முடியாமல் போகிறது, இதெல்லாம் வேலை செய்கிறவனுக்கு சரியான கூலியை கொடுக்காம ஏமாத்துனதோட விளைவு இந்த ஜென்மத்தில் நமக்கு வந்து உடல் நோய், சுகக்கேடு வருது. சக்தி பலம் எல்லாம் குறைஞ்சி போயிருக்கும். நிற்க முடியல, உட்கார முடியல அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கூலி கொடுக்க தயங்கினவங்க, ஏமாத்தினவங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி எல்லா விதமான கஷ்டங்களை வைத்து அவங்களோட பூர்வ ஜென்மத்தை உணரக்கூடிய சக்தி ஞானமுள்ள ஜோதிடர்களுக்கு உண்டு. எல்லாரும் சொல்லிட முடியாது. நாடி ஜோசியத்தில் சொல்லுவாங்க, இந்த ஜென்மத்தில் இந்த மாதிரியான பாவம்லாம் பண்ணியிருக்கீங்க, அதனால உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வந்திருக்குதுன்னு. அதுபோல் இந்த 5ஆம் இடத்தை வச்சு அவங்களுடைய பூர்வ ஜென்ம வாழ்க்கையை ஞானபூர்வமாக அறிந்து இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்குது, அந்த கஷ்டத்துக்கான மூல காரணம் நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதனிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல்னு சொல்கிற மாதிரி இந்த ஜென்மத்தில் அவங்க கஷ்டப்படுறதுக்கு காரணனாவோ பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவம் அப்படிங்கிறதுனால, அதனால் இந்த ஜென்மத்தில் அது தொடர்பான பிரச்சனைகளை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறதுன்னு அர்த்தம். இந்த 5ஆம் இடத்தை பூர்வ ஜென்ம புண்ணியஸ்தானம் பாவஸ்தானம்னு சொல்கிற மாதிரியே, கர்மஸ்தானம்னு சொல்கிற மாதிரி அந்த 5ஆம் இடத்தை தான் புத்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க, குழந்தைகளோட ஸ்தானம். எப்படி 10ஆம் இடத்தை 9ஆம் இடத்தை வந்து அப்பா ஸ்தானம்னு சொன்னோமோ 5ஆம் இடத்தை பிள்ளை ஸ்தானமாக சொல்லுவோம். நான் எனக்கு மேலே ஒருத்தன், எனக்கு கீழே ஒருத்தன் அர்த்தம். எனக்கு மேலே இருக்கிறவன் 9ஆம் இடத்துல, எனக்கு கீழே இருக்கிறவன் 5ஆம் இடத்துல வச்சு பார்க்கலாம். இந்த 12 கட்டத்தில் லக்னத்தை வச்சா இந்த பகுதியில் 5, இந்த பகுதியிலேருந்து எண்ணு போனால் 5, இந்த பக்கத்துலேருந்து என்ற 5 வந்து பிள்ளையை குறிக்கும், இந்த பக்கத்துலேருந்து எண்ணின்னு போனால் 5 வந்து அப்பாவை குறிக்கும்.
இதுதான் ஒரு வி ஷேப் எடுத்தா லக்னத்தில் இதுலேருந்து என்ன 5 இந்த பக்கம், இந்த பக்கத்துலேருந்து பேக்கில் 5 ஏற்றணுமா அது அப்பாவை குறிக்கும். எப்படி வச்சுருக்கான் பாருங்க ஜோதிட சாஸ்திரம். பிள்ளைகளோட வாழ்க்கை சரியில்லாமல் இருந்து அல்லது பிள்ளை சம்பந்தமான கவலைகள் உங்களுக்கு இருக்குமே என்றால் பூர்வ ஜென்ம பாவம் வாட்டி எடுக்குதுன்னு அர்த்தம். பிள்ளை இல்லைனாலும் சரி, அதெல்லாம் பெரியவங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க, மக்களை பெற்றா மகராசின்னு சொல்லுவாங்க. அடிப்படையாக இருக்கிறது. மக்களை பெற்றுக்கலன்னா என்ன பண்ணலாம்? அப்துல் கலாம் மாதிரி நாட்டுக்கு சேவை செய்யணும், விவேகானந்தர் மாதிரி ஆன்மீகத்தில் ஈடுபடணும், சன்னியாசம் போகணும், இல்லைன்னா தத்து எடுக்கணும். பிள்ளை வந்துறது ரொம்ப முக்கியம். அது நம்மளோட புண்ணிய பலத்தை வெளியே காட்டிடுது. பூர்வ ஜென்ம புண்ணிய பலத்தை வெளியே காட்டுறோம். அதனால் பிள்ளையோட வாழ்க்கையை பொறுத்து